My dear students, this is class 11 maths exercise 3.3 la question number 3 பார்க்க போறோம். Find the values of other 5 trigonometric functions for the following. அவங்க 1 கொடுத்திருக்காங்க, மீதி 5 நம்ம கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா cos theta equal to -1/2. theta lies in the third quadrant ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நம்ம இங்க ஒரு ஆங்கிள் கிரியேட் பண்ணிக்கலாம். இத தீட்டான்னு எடுத்துக்கலாம். இங்க ஒரு perpendicular வரைஞ்சிக்கலாம். இத ஜாயின் பண்ணிடலாம். சோ இந்த இடத்துல 90 டிகிரி. ஓகேவா? இப்போ cos தீட்டான்னு சொல்லியிருக்காங்க. தீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைடு, இதுதான் தீட்டாவோட அட்ஜசன்ட் சைடு. அடுத்து தீட்டாவுக்கு ஹைப்போட்டெனியூஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஹைப்போட்டெனியூஸ் இல்லையா? ஸோ இதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து பி, இது ஏ, இது வந்து ஓ. ஓகேவா? இந்த ரைட் ட்ரையாங்கிளை நம்ம தேர்ட் சைடு கண்டுபிடிக்கணும், அதாவது ஏபி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி ஈக்குவல் டு ஹைப்போட்டெனியூஸ் என்னன்னு பாருங்கள் 2. ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். So that is equal to 2 square வந்து 4, 4லேருந்து 1 கழிச்சோம்னா 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா √3 கிடைக்குது. பட் மைனஸ் √3, ஏன்னா இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸ் வந்து மைனஸில் வரும் இல்லையா? ஸோ இந்த லென்த் வந்து மைனஸ் √3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னு பாருங்கள் √3 இல்லையா? ஸோ மைனஸ் √3 ஹைப்போட்டெனியூஸ் 2. ஸோ இதனுடைய ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா இல்லையா? ஸோ கொசிகன் தீட்டா என்ன வரும்? எப்போவுமே மைனஸ் மேலே தான் இருக்கணும். ஸோ -2/√3. ஓகே. தென் காஸ் தீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதையும் இங்கே எழுதிக்குவோம் -1/2. அப்போது இதனோட ரெசிப்ரோக்கல் தானே சீக்கன் தீட்டா. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு -2/1ன்னு எழுதுகிறோம். 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. ஸோ -2ன்னே எடுத்துக்கலாம். அடுத்து tan theta. tan theta equal to opposite side by adjacent side. இங்கே பார்த்தீங்கன்னா opposite side வந்து -√3, adjacent side வந்து -1. ஸோ ஆகக்கூடி மைனஸ் கட் பண்ணிட்டோம்னா √3 மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கப்பா, தேர்ட் குவாட்ரண்ட்டில் tan அண்ட் cot வந்து ப்ளஸில் வரணும். பாருங்கள், இது ப்ளஸில் வந்துடுச்சு. ஓகேவா? அப்போது cot theta என்ன இருக்கும்? 1/√3. இதனோட ரெசிப்ரோக்கல் இது √3/1ன்னா cot theta 1/√3. ஓகே. ஸோ அடுத்த சம்முக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா cos theta equal to 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. theta lies in the first quadrantன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லா கவனிங்க, நான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் தீட்டான்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கிறேன். அப்போது இங்கே 90 டிகிரி. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா cos theta. cos theta equal to adjacent side by hypotenuse. ஓகே. அப்போ நம்ம தேர்ட் சைடை கண்டுபிடிக்கணும். இது ஓ, இது பி, இது ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போது பிஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? பிஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹைப்போட்டெனியூஸோட ஸ்கொயர் மைனஸ் அதர் சைடு கொடுத்துருக்கிற சைடோட ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4. ஸோ 9 - 4 5. இது வந்து √5. அப்போ தேர்ட் சைடு நமக்கு √5. இப்போது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆல் ப்ளஸ் எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இல்லையா? ஸோ sin theta equal to opposite side by hypotenuse. இங்கே பாருங்கள், தீட்டாக்கு ஆப்போசிட் சைடு √5, hypotenuse 3. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா equal to 3/√5. ஓகே. அடுத்து காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க, சம்மில் கொடுத்துருக்காங்க 2/3. அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் தான் சீக்கன் தீட்டா. அப்போ சீக்கன் தீட்டா equal to 3/2. அடுத்து tan தீட்டா opposite side by adjacent side. அப்போ √5/2. ஸோ cot theta tan ஓட ரெசிப்ரோக்கல். அப்போ 2/√5. ஓகே. ஸோ அடுத்த சப்டிவிஷன் 3ல பார்த்தீங்கன்னா sin theta equal to -2/3. theta lies in the fourth quadrant அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுக்கு போயிடுவோம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த்து குவாட்ரண்ட். இங்கே தீட்டான்னு ஒரு ஆங்கிள் எடுத்துக்கலாம், இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 90 டிகிரி. இது ஓ, இது பி, இது ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போது இங்கே வந்து காஸ் அண்ட் சீக்கண்ட் மட்டும்தான் ப்ளஸில் வரும். பாருங்கள், ஆல் சில்வர் டீ கப்ஸ் இப்படி எடுத்தாலும் சரி, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ்ன்னு சொன்னாலும் சரி, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வந்து காசு சீக்கண்ட் மட்டும்தான் ப்ளஸில் வரும், மீதி எல்லாமே மைனஸில் வரும். அதனால தான் இங்கே சைன் தீட்டா வந்து மைனஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா புரியுதாப்பா? இப்போது
நமக்கு இது வச்சு ரெண்டு சைடு எழுதிடுவோம். அதாவது சைன் தீட்டான்றது ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். ஓகே, அப்போ நம்ம இந்த சைடை கண்டுபிடிக்கணும். இது ப்ளஸில் தான் இருக்கும், பாசிட்டிவில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் இல்லையா? ஸோ ஆனால் தீட்டா வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போது அனதர் சைடை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஓஏ நமக்கு வேணும். ஓஏ எப்படி கண்டுபிடிப்போம்? ஹைப்போட்டென்யூஸ்க்கு ஸ்கொயர் பண்ணிக்கலாம், மைனஸ் அதர் சைடு வந்து 2. இங்கே எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூ தான் எழுதணும் நம்ம. அப்போது ஓஏ நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 ஸ்கொயர் வந்து 9, 2 ஸ்கொயர் வந்து 4, 9 minus 4 √5. அப்போ இந்த சைடு √5. ஓகே, சைன் தீட்டா அவங்களே கொடுத்துருக்காங்க -2/3 இல்லையா? அப்போ இதனோட ரெசிப்ரோக்கல் தான் கொசிகன் தீட்டா. கொசிகன் தீட்டா என்ன வரும்? -3/2. எப்போவுமே மைனஸ் வந்து நியூமரேட்டருக்கு தான் வைக்கணும். ஓகே, அடுத்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டா என்ன? அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் வந்து ப்ளஸில் வரணும் இல்லையா? ஃபோர்த்து குவாட்ரண்ட் பாருங்கள், ப்ளஸில் வருது பாருங்கள். அட்ஜசன்ட் சைடு √5 ப்ளஸில் தானே இருக்குது. ஹைப்போட்டென்யூஸ் 3 ப்ளஸில் தானே வருது. அப்போ சீக்கன் தீட்டாவும் ப்ளஸில் தான் வரும். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு இதனோட ரெசிப்ரோக்கல் 3/√5. அடுத்து டேன் தீட்டா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. பார்த்தீங்கன்னா ஒன்று மைனஸ் வந்தாலே வேல்யூ வந்து மைனஸில் வரும். அதாவது டேன் தீட்டா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மைனஸில் தானே வரும். -2/√5. அப்போ காட் தீட்டாவும் மைனஸில் தான் வரும். காட் தீட்டா ஈக்குவல் டு -√5/2. ஓகே, ஸோ அடுத்த சம்முக்கு போயிடலாம். அடுத்த சம்மில் பார்த்தீங்கன்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு -2, தீட்டா லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட். ஓகே, நம்ம செகண்ட் குவாட்ரண்ட் போயிடுவோமா? செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா மட்டும்தான் ப்ளஸில் வரும். ஆல் சில்வர் டீ கப்ஸ். ஓகே, ஸோ நான் இங்கே ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிறேன். இதுதான் நம்மளோட தீட்டா, ஆங்கிள் தீட்டா. இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கிறேன். பர்பெண்டிகுலர் அப்படின்னா இங்கே 90 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன், இதை ஏன்னு எடுத்துக்கிறேன், இதை ஓன்னு எடுத்துக்கிறேன். இப்போ டேன் தீட்டாவுக்கு அடியில், அதாவது -2 அடியில் ஒரு 1 போடலாம் இல்லையா? டேன் தீட்டா ஈக்குவல் டு -2/1. தட் மீன்ஸ் -2 இந்த சைடு, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா? ஸோ இப்போது இந்த வேல்யூ ஒய் வேல்யூ வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். அப்போ இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ, பட் இந்த வேல்யூ தான் மைனஸ். அப்போது இது வந்து ஆக்சுவலாக 2/-1. அதே தான் அவங்க -2ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே நியூமரேட்டருக்கு போடணும்னு சொன்னேன் இல்லையா? அதனால தான் இது -2ன்னு கொடுத்துருக்காங்க டேன் தீட்டா. புரியுதாப்பா? இப்போ நம்ம ஆன்சருக்கு வரும். சைன் தீட்டா இதில் ப்ளஸில் தானே வரணும் சைன் தீட்டா. இப்போ நம்ம மூணாவது சைடு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஹைப்போட்டென்யூஸ் கண்டுபிடிச்சிடும். ஓகே, ஸோ ஹைப்போட்டென்யூஸ் வந்து ஓபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர். அதாவது அதர் 2 சைடுக்கு ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் வந்து 4, 1 ஸ்கொயர் வந்து 1 தான். ஸோ டோட்டலாக இது வந்து √5. ஓகே, ஹைப்போட்டென்யூஸ் வந்து √5. அப்போது சைன் தீட்டா ஈக்குவல் டு என்ன எழுதுவோம் பாருங்கள். ஆப்போசிட் சைடு இது ப்ளஸில் தானே இருக்குது, அப்புறம் ஹைப்போட்டென்யூஸும் ப்ளஸில் தானே இருக்குது. ஸோ 2/√5. சைன் வந்து ப்ளஸில் வந்துச்சு பாருங்கள். அப்போ கொசிகன் தீட்டா இதனோட ரெசிப்ரோக்கல் √5/2. அடுத்து காஸ் தீட்டா. காஸ் தீட்டா எப்படி கண்டுபிடிப்போம்? அட்ஜசன்ட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் தீட்டா மைனஸில் வரும். ஸோ -1/√5. அப்போ சீக்கன் தீட்டா என்னவா இருக்கும்? சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு -√5/1ன்னு போடணும். ஸோ 1 போட்டால் போடலாம், போடாட்டி பரவாயில்ல. ஸோ நான் -√5ன்னே போட்டுக்கிறேன். அடுத்து டேன் தீட்டா சம்மில் கொடுத்துருக்காங்க. அடியில் ஒரு 1 கூட போடலாமா? ஓகே, அப்போ காட் தீட்டா இதனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? ஸோ -1/2. ஓகே, எப்போவுமே மைனஸ் வந்து நியூமரேட்டருக்கு தான் வைக்கணும். ஓகே, ஸோ 5th சப்டிவிஷனுக்கு போயிடலாமா? 5th சப்டிவிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 13/5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தீட்டா லைஸ் இன் த 4th quadrant. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு 4th quadrant போயிடுவோம். இதுதான் நம்மளோட 4th quadrant. இங்கே ஆங்கிள் தீட்டா எடுத்துக்கலாம், இங்கே ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிக்கலாம், இங்கே 90 டிகிரி எடுத்துக்கலாம். இது ஓ, இது பி, இது வந்து ஏ. என்ன சொல்லியிருக்காங்க? சீக்கன் தீட்டா கொடுத்துருக்காங்க. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 13/5.
அப்போ காஸ் தீட்டா என்ன இருக்கும்? இதனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? காஸ் தீட்டா ஈக்குவல் டு 5/13. ஓகே, அப்போ நம்ம காஸ் தீட்டாக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டென்யூஸ்னு எழுதிக்கலாம். அப்போ நம்ம ஏபி இந்த லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஏபி கண்டுபிடிச்சிடுவோம். ஏபி ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 13 ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் ஆஃப் த ஹைப்போட்டென்யூஸ் மைனஸ் ஸ்கொயர் ஆஃப் த அதர் சைட்ஸ். அப்போது அதர் சைட் 5 தான். இப்போ 5க்கு ஸ்கொயர் எடுத்து அதுலேருந்து மைனஸ் பண்ணுவோம். 13 ஸ்கொயர் வந்து 169, 5 ஸ்கொயர் வந்து 25, 169ல் 25 கழிச்சா 144, 144க்கு ரூட் எடுத்தால் 12. ஸோ இந்த சைடு என்ன 12. இப்போது சைன் தீட்டா என்ன நீங்களே சொல்லுங்கள். ஆப்போசிட் சைடு பை ஹைப்போட்டென்யூஸ். ஸோ 12/13. அப்போ கொசிகன் தீட்டா இதனோட ரெசிப்ரோக்கல் இல்லையா? 13/12. tan theta equal to opposite side by adjacent side, அதாவது 12/5. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே பாருங்க, இது வந்து yல மைனஸ் சைடு, அப்போ இது -12 இல்லையா? ஸோ இந்த -12 வரும்போது ஆப்போசிட் சைடு சைன் தீட்டா மைனஸில் வரணும். அதாவது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் சைன் தீட்டா அண்ட் கொசிகன் தீட்டா மைனஸில் தானே வரணும். ஸோ இது -12/13, இது -13/12. இது ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக செய்யுங்க. அதே போல் டேன் தீட்டாவும் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் மைனஸில் வரும் இல்லையா? ஸோ -12/5. அப்போ காட் தீட்டாவும் மைனஸில் தான் வரணும். அப்போ -5/12. காஸ் தீட்டா அண்ட் சீக்கன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும். மீதி எல்லாமே நெகட்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.